Hi friends, welcome to Jal Konda. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிறு வழக்குகள் நீதிமன்றம் சென்னையில் வந்துட்டு நிறைய வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 8ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு, 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு, அப்புறம் வந்துட்டு தட்டச்சர் முடித்தவங்களுக்கு நிறைய வேக்கன்சி வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோ வந்துட்டு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, செல்ஃப் அட்டஸ்டட் எப்படி நம்ம செல்ஃப் அட்டஸ்டட் தான் போடணுமா, அப்புறம் வந்துட்டு என்ன போஸ்ட் பண்ணுறது, ஓகேங்களா, ரிஜிஸ்டர் போஸ்ட்டா, நார்மல் போஸ்ட்டா, ஸ்பீட் போஸ்ட்டா, அப்புறம் வந்துட்டு அதோட வந்துட்டு அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வந்துட்டு எப்படி அனுப்பணும், இல்லை எல்லா டீட்டெயிலையும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் செலவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். கீழே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது, அதை பார்த்து அப்படியே டவுன்லோட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியதான். லிங்க் வந்துட்டு நான் வீடியோவின்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ள காலி பணியிட மற்றும் உத்தேச காலி பணியிட பதவிகளுக்கு பணி நியமனம் செய்யும் பொருட்டு தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. கீழ்கண்ட பதவிகளுக்கு தகுதி உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்கள் கீழே குறிப்பிட்ட உரிய படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு அத்துடன் உரிய சான்றிதழ்களின் ஜெராக்ஸ் நகல்கள் சுய சான்றொப்பமிட்டு, அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் தான் போடணும், ஓகேங்களா, தபால் மூலம் அனுப்பணும். சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3, ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3க்கு வந்துட்டு 10th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்தும் டைப்பும் வந்துட்டு முடிச்சிருக்கணும், ஓகேவா. மொத்தம் வந்துட்டு எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி. கம்யூனிட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேகன்சி வந்து தட்டச்சர்னால் நம்ம அப்படியே டிஎன்பிஎஸ்சில் எழுதணும் இல்லையா, டைப்பிஸ்ட் மாதிரி. 10வது முடிச்சுட்டு வந்துட்டு டைப்பு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹையர் ஒரு லோயர் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. சம்பளம் வந்துட்டு 19,500லேருந்து 62,000. இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி. கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டிக்கு இருந்ததுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இளநிலை உதவியாளர். இது வந்துட்டு ஃபுல்லனி வந்துட்டு தற்காலிகமான போஸ்ட்டு தான், ஓகேங்களா. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் போஸ்ட் வந்துட்டு முற்றிலும் தற்காலிகமானது. டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்போயாச்சும் எடுத்து வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்துட்டு வேலையில் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு ப்ரிஃபர் தர்றதுக்கு பதிலாக மற்ற போஸ்ட்டுக்குன்னு வந்துட்டு நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ரிஃபர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதோடைய சேலரி வந்துட்டு 19,500லேருந்து 62,000. குறைந்தபட்ச கல்வி தொகுதி வந்து 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தம் 6 வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முதுநிலை அமினா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது, கற்றலை நிறைவேற்றுபவர், ஓகேங்களா. இதோடைய வந்துட்டு சம்பளம் வந்துட்டு 19,500லேருந்து 62,000. இதுவும் பார்த்துக்கோங்களேன் 10வது தான், 10வது முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். 4 வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் இளநிலை அமினா சேம், இதுவும் வந்துட்டு பள்ளி இறுதி வகுப்பு தான். 6 வேகன்சி 19,000லேருந்து 60,300 வரைக்கும். 6 வேகன்சியும் தன்னோட இட ஒதுக்கீட்டை காட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராசஸ் எழுத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. குறைந்தபட்ச கல்வி தொகுதி வந்துட்டு பள்ளி இறுதி வகுப்பு, இதுவும் 10வது தான். 3 வேகன்சி. இந்த வேகன்சி தான் ரொம்ப பல்க் வேகன்சி. அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. மொத்தம் வந்து 38 வேகன்சி. கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயில் பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு ஃபில் பண்ணி நீங்கள் கரெக்டாக அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். அவங்க யாருக்கு ப்ரிஃபர் தராங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 8வது மட்டுமே படிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அதனால் நீங்கள் அந்த 10வது லெவல் முடித்தவங்க அதுக்கெல்லாம் 10வது லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்க வசதி இல்லாமல் 8வதோடைய நிப்பாட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு கிளிக் ஆகும். ஏன்னா 8வது முடித்தவங்க மட்டுமே அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க டக்குன்னு வந்துட்டு எடுத்துக்கிறாங்க, ஓகேவா. ஏன்னா அந்த மாதிரி யாரும் அப்ளை பண்ணுறதில்ல. 8வது முடித்தவங்க தங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும்ன்றே வேலையை தேடுறது கிடையாது. அதனால் இப்போதைக்கு 8வதுக்கு மட்டும்தான் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால், உங்களுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த காவலர் வேகன்சி 15,700 50,000. தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும், ஒரே ஒரு வேகன்சி தான், ஓகேவா. இதோடைய ஏஜ் பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்துட்டு 1/1/2009 2019 அடிப்படையாக வச்சு கணக்கிடப்படும். மினிமம் ஏஜ் வந்து 18. பொது பிரிவினருக்கு வந்துட்டு 30. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து 32. ஆதி திராவிடர் வந்துட்டு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கரெக்டாக ஒரு பாஸ்போர்ட் செலவு புகைப்படம் அந்த ஃபோட்டோ வேண்டிய இடத்துல ஃபோட்டோ ஒட்டிட்டு சிக்னேச்சர் போட்டுருங்க, ஓகேங்களா. உங்களுடைய எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் பண்ணணும், ஓகேங்களா. ரிஜிஸ்டர் போஸ்ட் வச்சு அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்பணும். ஏடி கார்டு அப்படின்னு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாலே சொல்லுவாங்க.
மொத்தம் எத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும். ஈவினிங் 5:45க்குள்ளே அவங்களுக்கு அந்த லெட்டர் வந்துட்டு கிடச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிடணும். கண்டிப்பாக ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் பண்ண வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்னாலேஜ்மெண்ட் கார்டு கண்டிப்பாக சேர்த்து அனுப்பணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அட்ரஸ் பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள். விண்ணப்பங்கள் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு உரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதாவது பதிவு தபால் மூலம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும். ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மறந்து ஸ்பீட் போஸ்ட்டோ நார்மல் போஸ்ட்டோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவு ரிஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் பெர்ஃபெக்ஷனாக அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஹால் டிக்கெட்டாக அல்லது வந்துட்டு அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு பெர்ஃபெக்ஷனாக பண்ணுங்கள். ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும். சப்போஸ் நீங்களே வந்துட்டு 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நான் வந்துட்டு இளநிலை உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறேன், இல்லாட்டி அலுவலக உதவியாளருக்கும் அப்ளை பண்ணுறேன், எனக்கு டைப்பிஸ்ட்டுன்னு தெரியும், நான் 3மே அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணுங்கள். 3 தனித்தனி அப்ளிகேஷன், 3 தனித்தனி ஜெராக்ஸ் காப்பி. ஓகேங்களா? 3 கவர் வச்சு நீட்டாக அனுப்புங்க, தனித்தனியாக அனுப்புங்க. ஓகேவா? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்துட்டு நான் ஒரே கவருக்குள்ளே வந்துட்டு 3 ஃபார்மையும் வச்சு அனுப்புனீங்கன்னா மொத்தமும் போயிடும், ஹால் டிக்கெட்டே வராது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதை கவனிங்களேன். விண்ணப்பத்துடன் சுய விலாசமிட்ட 25க்கான அஞ்சல் விலையை ஒட்டி அஞ்சலக உரை இணைக்கப்பட வேண்டும். அதாவது 2 கவர் வாங்குங்க. ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்கள் 2 கவர் வாங்கணும். ஒரு கவர் நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுற கவர், இன்னொரு இந்த சின்ன கவரில் வந்துட்டு 25 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி 2 அட்ரஸ் இடத்துல வந்துட்டு உங்களுடைய அட்ரஸை எழுதிடணும். பாருங்கள், சுய முகவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உங்கள் அட்ரஸ் எழுதி 25 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி அந்த கவரையுமே நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லையா, அப்ளிகேஷன்லாம் சேர்த்து அனுப்புகிறீங்கன்னா அதிலே வச்சிடணும். வச்சு அனுப்பிடுங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், இந்த இடத்துல உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கவர் யூஸ் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு புகைப்படத்தின் மேல் விண்ணப்பதாரர் கையொப்பம் இடப்பட வேண்டும். ஃபோட்டோ ஒட்டிட்டு அதனுடைய மேலே வந்து சிக்னேச்சர் போடணும். விண்ணப்பத்துடன் அனைத்து சான்றிதழ்களின் நகல்களும் சுய சான்றப்பம் விட வேண்டும். நீங்கள் வைக்கிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த குரூப் 1 ஆஃபீஸர்கிட்ட போய் அட்டஸ்டட் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்களே செல்ஃப் அட்டஸ்டட் போடலாம். அதுக்கப்புறம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரால் குறிப்பிட்ட தகவல்கள் எதிரும் தவறாமை, அதாவது எல்லாமே முடிஞ்ச அளவு கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்துடன் தங்களது இருப்பிடச் சான்றாக, அதாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நீங்கள் ஏதாச்சும் கீழ்கண்ட ஒரு 6 இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு 2 நகல்களை இணைத்து அனுப்ப வேண்டும். 6 இதில் ஏதாச்சும் 2 கொடுங்க. ஓட்டுநர் உரிமம், நிரந்தர கணக்கு எண் அட்டை, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை. இதெல்லாம் மேக்ஸிமம் நம்மகிட்ட குடும்ப அட்டை இருக்கும், ஓட்டுநர் உரிமம் இருக்கும், ஆதார் அட்டையும் இருக்கும், ஓட்டர் ஐடியும் இருக்கும். ஓகேங்களா? பேங்கில் கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கும் இருக்கும். அதை வந்துட்டு எதில் ஏதாச்சும் 2, நிறைய கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட். இதை எல்லாமே பீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வரும். இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிங்க கூட கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வராது. அதனால் வீடியோவை முழுமையாக பார்க்குறது மூலமாக இது மூலம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ அனுப்ப வேண்டிய அட்ரஸ், அதாவது எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்துக்கோங்க. தலைமை நீதிபதி சிறு வழக்குகள், அதாவது சிறு வழக்குகள் நீதிமன்றம், உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை. ஓகேங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்துட்டு அனுப்பணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முறை கரெக்டாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ண வேண்டியது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இந்த 6 லிங்க்கில் ஏதாச்சும் 2 லிங்கை வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அக்னாலஜ்மெண்ட் கார்டு, ஏடி கார்டு வந்துட்டு சேர்த்து அனுப்பணும். ஏடி கார்டுன்றது ஒன்றுமே கிடையாது. அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஏடி கார்டு, நீங்கள் ஒரு கார்டு வைப்பீங்க இல்லையா, அந்த கார்டை பிரித்து உங்களுக்கே அவங்க வந்து அனுப்பிடுவாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நீங்கள் அனுப்பினது வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதுக்கான பேர் தான் வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல கரெக்டாக ஒட்டிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் அந்த ஃபோட்டோ மேலே உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். அதுக்கப்புறம் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி, சப்போஸ் 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, டைப்பிங் இருந்தால் டைப்பிங்கு, ரேஷன் கார்டு, அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்னென்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, நீங்கள் என்னென்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வச்சுட்டு அதுக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டணும். செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாத எல்லா விண்ணப்பங்களும் வந்துட்டு இது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 25 ரூபா சுய விலாசமிட்ட கவர், நீங்கள் பண்ண வேண்டியது 2 கவர் வாங்கிட்டு ஒரு கவரில்
நீங்கள் வந்துட்டு புக் பண்ண போகிற கவர். இன்னொரு சின்ன கவர் வந்துட்டு ரூ. 25 ஸ்டாம்பு ஒட்டி 2 அப்படின்னு போட்டு உங்கள் அட்ரஸே எழுதிடணும். அவங்களுக்கு ஈஸியாக ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னா அவங்க அட்ரஸ்லாம் எழுத மாட்டாங்க. அந்த கவரை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கிறனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீட்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க கொடுத்துருக்கிற மாதிரி. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? விருப்பம் இருக்கவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.